உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்படி ஆச்சு? தமிழையும் பாரதியும் பார்க்கிறப்பெல்லாம் நீ துடிச்சுக்கிட்டே இருப்ப. அவங்களுக்கு எனக்கு இருக்கிற உறவு ரொம்ப ஆழமானது. ஒவ்வொரு தடவையும் நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா இப்போ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இப்ப கூட இப்படி துடிக்கிறியே, இது எதுக்கு? இனிமே எல்லாம் அவ்வளவுதானா? எல்லாமே முடிஞ்சு போச்சா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருந்து, அவ்வளவு சந்தோஷமா இருந்து. ஆனா அந்த சந்தோஷம் எனக்கு கொஞ்ச நேரம் கூட நிலைக்கலையே. வானத்துல ரொம்ப உயரமா பறக்கும் போது திடீர்னு ரெக்க உடைச்சு வேகமா தரையில மோதுற மாதிரி வலிக்குது. என்னால தாங்க முடியலையே. நான் என்ன பண்ணுவேன்? இதை யாருக்கிட்ட சொல்லுவேன்? பாரதி தமிழன் அந்த அழகான கூட்டுக்குள்ள போய் நான் அவங்க கூட சேர்ந்து பறக்க ஆசைப்பட்டது தப்பா? ஏன் இதெல்லாம் நடக்குது? என்ன விதி இது? நான் ஏன் பாரதிய பார்க்கணும்? அவங்களுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணணும்? பாரதி இருக்கிற அதே இடத்துக்கு நான் எதுக்கு வரணும்? தமிழ் மேல ஏன் எனக்கு அவ்வளவு பாசம்? ஏதோ அவங்க கூட ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரி ஏன் எனக்கு அடிக்கடி தோணணும்? என்ன தப்பு பண்ண தெரியலையே. மா பாருமா, அவள உள்ள அப்பாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அவனை தேடி ஓடுறா பாரு. பாரதி அப்பாக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கும் போது அந்த ஆதி முகத்தை பாத்தியா? வேர்த்து போய் நிக்க கூட முடியாம யார் முகத்தையும் பார்க்காம ஓடியே போயிட்டான். இப்ப இவ அவனை தேடி போறா. நீ என்னடானா இதெல்லாம் கேட்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? தனோ, அவ போனா போகட்டும், விடு. எங்க போயிட போற? இங்க வந்துதானே ஆகணும். நீ பாரதியை பத்தி கவலைப்படாத. உங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை அவ மீறவே மாட்டா. இப்ப அவனை போய் சமாதானப்படுத்தி பேசிட்டு திரும்ப வந்துருவா. அக்கா, இங்க நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். அவனுக்காக கத்தி குத்து வாங்க போனவன் நாளைக்கு அவன் பின்னாடி போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனது நம்ம குடும்பத்துக்கே நல்லதுதான் நடந்திருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.